ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் திடீர்னு கெஸ்ட்டு வந்தாவோ இல்லை ஃபெஸ்டிவல் டைம்லையோ நம்ம சமைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக நாம் எப்படி செஞ்சு கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கீரை வகைகளை ரொம்ப ஈஸியாக நாம் எப்படி கிள்றது அப்படின்னா, கீரைகளை நம்ம சமைக்கிறதுக்கு எடுத்துக்கிற டைமை விட அதை சுத்தப்படுத்துறதுக்கு எடுத்துக்கிற டைம் தான் ரொம்ப அதிகம். இதுக்காக நம்ம எடுத்துக்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டிகள் வச்சு நம்ம இதை ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். பாருங்கள், இந்த மாதிரி ஹோலில் வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஆனால் இதை விட ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு 5 நிமிஷத்தில் நம்ம இவ்வளவு கீரையும் நம்ம கிள்ள முடியும். நாம் இந்த மாதிரி கீரை கிள்ளும்போது ஒரே டைரெக்ஷனில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம கிள்ளணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நாம் இதை ஈஸியாக சுத்தப்படுத்தி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே எடுத்துக்கிறேன். அதே மாதிரி முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் நாம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடணும். அதை இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கழுவுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம கிள்ளி எடுக்கணும். சட்டுன்னு 5 நிமிஷத்தில் நம்ம எல்லா கீரையுமே நம்ம இந்த மாதிரி கிள்ளி எடுத்துடலாம். பாருங்கள், மொத்த கீரையுமே நான் இந்த மாதிரி கிள்ளி எடுத்துட்டேன். நீங்களும் இந்த மெத்தடையே ட்ரை பண்ணி பாருங்கள். இதாக பார்த்தீங்கன்னா, நாம் அவரைக்காய் கிள்றதுக்கு முன்னாடியே நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடணும். அப்போ தான் நமக்கு கட் பண்ணும்போது ரொம்ப வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த காயாக இருந்தாலும் சரி நம்ம வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. இதை நம்ம கிள்ளும்போது எப்போவுமே கத்தி தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி கை வச்சு கிள்றது ரொம்ப ஈஸியான மெத்தட். அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற நார் எல்லாமே நமக்கு கையோடு வந்துடும். பாருங்கள், கீழ்றதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாம் இதை கட் பண்ணும்போது, அதாவது கையை வச்சே நம்ம உடைக்கும் போது அதில் உள்ளே இருக்கிற புழுக்கள் எல்லாம் கூட நமக்கு தெரியும். அதாவது ரெண்டாக இது ஸ்ப்ளிட் ஆகும் இல்லைங்களா? அந்த டைம்லேயே நாம் உள்ளே ஏதாவது புழு இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஓரத்தில் இருக்கிற நார் கூட நமக்கு ரொம்ப சூப்பராக நமக்கு கையிலேயே வந்துடும். பாருங்கள், நான் எந்த அளவுக்கு கிள்ளி வச்சுருக்கிறேன் அப்படின்னு இதில் இருக்கிற நார் எல்லாமே நமக்கு கையோடு வந்துச்சு. இதுக்காக நம்ம கத்தி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட இருக்காது. சட்டுன்னு 5 நிமிஷத்தில் நாம் அத்தனை அவரைக்காயுமே கிள்ளி எடுத்துடலாம். இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த மெத்தடே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஸ்ப்ளிட் ஆகி இருக்குது பாருங்கள். நம்ம கிள்ளும்போதே இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இதுக்கு உள்ள நமக்கு புழு பூச்சிகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக அதை எடுத்து தூர போட முடியும். புதுசாக கிச்சன் போகிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நாம் வாழைக்காய் பொரியல் பண்ணும்போது அதில் சேர்க்கக்கூடிய மசாலா எல்லாமே ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்ளை பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாம் செய்கிறதும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இது எண்ணெயில் கருகிடுமே அப்படின்னு கூட நினைக்காதீங்க. ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் நமக்கு. அதே மாதிரி ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த சைட் டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நாம் வடை செய்யும்போது நார்மலாக கடலைப்பருப்பு மட்டுமே வச்சு தான் நம்ம வடை செய்வோம் இல்லைங்களா? ஆனால் இந்த காராமணின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த பருப்பு யாருமே அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நார்மலாக குழந்தைங்க அந்த அளவுக்கு விரும்பியே சாப்பிட மாட்டாங்க. ஸோ நாம் எப்போவுமே வடை செய்யும்போது இதுலேயும் ஒரு பாதி அளவுக்கு சேர்த்து நம்ம ஊற வச்சுட்டு நம்ம செய்யும்போது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான விஷயமும் கூட. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். ஊற வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம். நார்மலாக நம்ம வடைக்கு சேர்க்குற அதே பொருட்கள் தான். இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக மிளகாய், இந்த மாதிரி பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் சேர்த்துக்கல. கொஞ்சமாக கறிவேப்பிலைகளை சேர்த்துக்கலாம். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்ல வாசனைக்காகவும் நல்ல ஃப்ளேவருக்காகவும் இந்த மாதிரி கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு சின்ன பட்டை, ஒரே ஒரு லவங்கம் இந்த மாதிரி சேர்த்து நாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடலாங்க. அரைக்கும்போது கண்டிப்பாக நமக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். அதனால் 1 கிளாஸு அல்லது அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துடணும். அப்போ தான் நமக்கு போடுறதுக்கும் வசதியாக இருக்கும். இப்போ நான் பவுலில் ஒரே ஒரு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நான் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். நம்ம வடை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் நமக்கு எல்லாமே ஈவனாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சதை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரே ஒரு வாட்டி கையிலேயே நல்லா எல்லாத்தையும் பிசைஞ்சு விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்பூன் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்பூன் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கையில் சேர்த்தே ரொம்ப வசதியாக இருந்ததுனால
கையிலேயே எல்லாத்தையும் நல்லா பசைஞ்சு விட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இது வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நமக்கு. அப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வடைக்கு தட்டுற மாதிரியே தட்டி போட்டு எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு இதை சாப்பிட்றதுக்கு. நீங்கள் கண்டிப்பாக வடை செய்யும்போது இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மெத்தடு கூட. காராமணி சாப்பிடாத குழந்தைங்க கூட கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும், இல்லை வந்து நம்ம வெஜிடேரியன் சாப்பாடு தான் வச்சுருக்கிறோம், அதுக்கு ஏதாவது ஸ்டடிஸ் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நமக்கு டேஸ்டியாகவும் இருக்குது நம்ம சாப்பாடு. இப்போ பாருங்கள், வடை நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக நல்ல ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி வடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிழங்கு வகைகள் பற்றி தான். இந்த கிழங்கு வகைகளை நாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நாம் எப்படி மொறுன்னு சிப்ஸ் போடுறது அப்படின்னு தான். இதுக்காக நாம் வந்து முதல்ல இதில் இருக்கிற தோல் எல்லாத்தையும் நல்லா ஈஸியாக சீவி எடுத்துடலாம். நார்மலாக நம்ம வந்து இதில் சிப்ஸு செஞ்சோம் அப்படின்னா இது வந்து மொறுன்னே இருக்காது, நமக்கு ஒரு ஸ்பாஞ்சி தன்மையோடு இருக்கும். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், மொறுப்பு தன்மையோடு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வெளிப்புறமாக இருக்கிற தோல் எல்லாத்தையும் நல்லா சீவிட்டு ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடும். கொஞ்சம் மெலிசாக நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு போடும்போது ரொம்ப வசதியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு மெலிசாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கத்தி வச்சு ஒரு சைட்லேயே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணாவே ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்துடும். குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு. இப்போ வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லைங்களா. இப்போ வந்து இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து இதுக்கு முன்னாடி கீரை பொரியல் செஞ்சுருந்தேன். ஸோ அந்த கடாயே யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த கடாயிலேயே நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதாவது இந்த கிழங்கு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். ஸோ ஒரு கப்புக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது நமக்கு. நான் வந்து இன்றைக்கி 1 டீஸ்பூனுக்கு கல்லுப்பு போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன். இப்போ நமக்கு தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு. எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நாம் கட் பண்ணி வச்ச கிழங்க அதில் போட்டுக்கலாங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கிழங்கு அதில் போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இது வேகும்போது பார்த்திங்கன்னா நல்லா வேகக்கூடாது, ஒரு 80% வெந்தாவே கரெக்டாக இருக்கும். இது வேகும்போது தேவைக்கு நம்ம காரம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நமக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நான் வந்து இன்றைக்கி காரம் சேர்த்துக்கிறேன். நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு கடைசியாக கூட காரம் சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து தண்ணியிலே இந்த மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் வந்து காரம் கம்மியாக போட்டிருக்கிறேன் இன்றைக்கி. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கிழங்கு 80% வெந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணியிலேருந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். எண்ணெயுமே நல்லா காஞ்சி போச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் டார்க் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கணும். ரொம்ப மொறுன்னு சாப்பிட்றதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சிப்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு வச்சு 5 நிமிஷத்தில் குழந்தைங்களும் காலி பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான ஒரு சிப்ஸ் இது. நல்லா ஃப்ரை ஆகும்போது ஒரு வாட்டி இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் நமக்கு நல்லா எல்லா இடத்துலையும் ஈவனாக ஃப்ரை ஆகும். பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் டார்க் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா மொறுன்னு சூப்பரான சிப்ஸ் ரெடி ஆகிடும் நமக்கு. பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து காரத்தை தண்ணியிலே சேர்த்து வச்சுட்டு நம்ம வேக வச்சதால் இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல மொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். பார்க்குறதுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு டார்க்காக இருக்குன்னு. இந்த அளவுக்கு டார்க்கானால் தான் நம்ம வந்து எண்ணெயிலேருந்து எடுக்கணும். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். திடீர்னு நாம் வந்து ஒரு கெஸ்ட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சைடிஷ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கிற ஒரு சைடிஷ் இது. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வெஜிடேரியன் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இலையை பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சமையலாக இருக்குது இன்றைக்கி. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சமையல். கீரை பொரியல், சாம்பார் அண்டு கடலைப்பருப்பும் காராமணியும் சேர்ந்த வடை, அப்புறமா தயிர். இந்த மாதிரி ஒரு லஞ்ச் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான லஞ்சாக கண்டிப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி பாட்டில் இருந்தது அப்படின்னா ஒரு பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த பாட்டிலை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். இந்த பாட்டிலோட டாப்
பகுதியை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம வீட்டில் கிளாஸ் டைப்பில் பவுல்ஸோ இல்லை பீங்கான் டைப்பில் பவுல்ஸு கிளாஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. இதெல்லாம் நம்ம வந்து பத்திரமா வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஆக்குப்பை பண்ணும், நிறைய ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணும். ஏன் அப்படின்னா இது உடைஞ்சிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நாம் எல்லாத்தையும் தனித்தனியாக பத்திரமா எடுத்து வச்சுப்போம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சு பாருங்கள், உடையவே உடையாது. அதே மாதிரி நமக்கு நிறைய ஸ்பேஸும் ரொம்ப சேவ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த மாதிரி பாட்டில் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லைங்களா. இப்போ இந்த பவுல்ஸ் எல்லாத்தையும் நாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம பத்திரமா வச்சுருந்தோம் அப்படின்னா இது உடையவும் செய்யாது. அதே மாதிரி நமக்கு நிறைய இடமும் சேவ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பாட்டிலுக்குள்ளேயே எத்தனை பவுல்ஸ் வைக்கலாம் அப்படின்னு பாருங்கள். நாம் வந்து இதை அடுக்கி அடுக்கி வைக்கிறதுக்கே நிறைய இடம் எடுத்துப்போம். ஆனால் ஒரே ஒரு பாட்டிலே இத்தனை பவுல்ஸை வச்சு நாம் வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு இடம் சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பத்திரமாவும் நம்ம வச்சுக்க முடியும். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.